நமது ஆண்டவர் நாம் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு பல்வேறு வாய்ப்புகளை, பல்வேறு காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற திறமை, வரங்கள், குணாதிசயங்கள், மற்றபடி தந்திருக்கிற ஆஸ்திகள், அந்தஸ்துகள், நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிற பொட்டன்சியல், எல்லாவற்றிலும் ஒரு தேறின ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா, வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த வளர்ச்சி, தேறின நிலை என்பது எல்லாருக்கும் அவசியம். அதுதான் ஒருவருடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுகிறது, அவர்களுடைய முழுமையை வெளிப்படுத்துகிறது. நாம் வளர வேண்டும், நாம் பெருக வேண்டும், நாம் தேற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்.